இந்த வீடியோவில் பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்னா என்னென்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு தட் பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாஜிக் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கோடில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும்னா எப்போ வேணுமோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா நம்ம அந்த லாஜிக்கையோ கோடையோ அகைன் டூப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா sum.py அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போது நமக்கு வந்து 2 நம்பரை சம் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான், பட் ஃபங்க்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா டெஃப் சம் ஆஃப் நம்பர் 1, நம்பர் 2. ஸோ 2 நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அகெயின் நம்ம லூப்ஸ்லலாம் பார்த்த மாதிரியே கோலன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த இன்டென்டேஷன் வரும். என்ன இங்கே கொடுக்குறோமோ அதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இங்கே நம்ம ரிட்டர்ன் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. இந்த ரிட்டர்னுங்கிறது உங்களுக்கு புது கீவேர்டு. ஸோ ரிட்டர்ன்னா என்னென்னா, அந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆகும்போது இங்கே ரிட்டர்னில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் இங்கே அவுட்புட் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ பிரிண்ட் சம் 4,8 அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுவோம். அப்புறம் நம்ம வாக் த்ரூ பண்ணலாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு அவுட்புட் 12 வந்துருச்சு. ஸோ சம் கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, பைத்தன் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும்போது இங்கே ஆரம்பிக்கும்போது நம்ம சம் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ அந்த பைத்தனுக்கு தெரியும் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், சம்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா 4 and 8 வந்து பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணோம். 4 வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 1ல் அசைன் ஆகிடும், 8 வந்து நம்பர் 2ல் அசைன் ஆகிடும். ஓகே, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ரிட்டர்ன் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரும்போது ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2 அந்த சம்மை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ 12 வந்து ரிட்டர்ன் ஆகும், இங்கே பிரிண்ட் ஆகும். இது மேபி இன்னும் கிளியராக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம வேணால் ஆட் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம வந்து டோட்டல் ஈக்குவல்ஸ் நம்பர் 1 ப்ளஸ் நம்பர் 2. ஓகே, இங்கே ரிட்டர்ன் டோட்டல். இது மேபி உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனில் எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதுக்கும் நமக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இப்போ கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு 12 சேம் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா அகெயின் 4 and 8 பாஸ் ஆகுது. இந்த 2 வேரியபிள் அந்த வேல்யூஸ் வந்து அசைன் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், டோட்டல் கால்குலேட் ஆகும். 4 + 8 12. ஸோ டோட்டல் வில் பி 12. தென் வி ஆர் சேயிங் ரிட்டர்ன் டோட்டல். ஸோ அந்த 12 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ நம்ம எந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்ணமோ அங்கே வந்து அந்த டோட்டல் ரிட்டர்ன் ஆகும். அந்த 12 வந்து இங்கே பிரிண்ட்டில் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன். பட் இது நமக்கு எப்படி சிம்பிளராக இருக்கும் ஆர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 டைம்ஸ் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட் சம்ஸ் பண்ணணும், நம்ம இங்கே வந்து ஒரு 5 டைம்ஸ் ஆர் 6 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அவசியம் இல்லை, ரைட்? இங்கே 28, 38, 48, 58 சும்மா எக்ஸாம்பிளுக்காக பார்க்குறோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோன்னா நமக்கு எல்லா அவுட்புட்டும் வந்துருச்சு, ரைட்? பட் லாஜிக் வந்து நம்ம ஒரு இடத்துல மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபார் வாட் எவர் ரீசன். ஓகே, இப்போ இந்த சம் வந்து நம்ம வேறு ஏதோ பண்ண போகிறோம், ஆர் டைம்ஸ் 2 பண்ணோம், ஆர் டைம்ஸ் 5 பண்ணோம், ரைட்? இட் டசன்ட் மேட்டர் என்ன பண்ணுறோங்கிறது மேட்டர் இல்லை, ஏன்னா அது ஆக்சுவல் சம் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம இங்கே நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருந்த லாஜிக்கன்னா எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம லாஜிக்கை வந்து ஒரு இடத்துல ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிவிட்டு எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெரி காமன். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கிறோன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு ரீயூசபிள் இந்த மாதிரி கோடு நிறைய இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணி கால் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். கோடை டூப்ளிகேட் பண்ணி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட வெரி பேசிக் யூசேஜ். ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா சிம்பிளாக ஒன்று பண்ணலாம், ரைட்? நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுங்கள், அது வந்து கொடுக்குற நம்பர் வந்து ஈவனாக ஆடான்னு செக் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறாப்புல. ஓகே, அது நான் இப்போ வேணால் அது நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்.
பட் நீங்கள் இங்கே வீடியோவை கூட பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஆர் ஆட் டாட் பிஒய் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இப்போ க்ரியேட் பண்ணலாம், ஆர் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஓகே, அதுக்கு வந்து ஒரு நம்பர் வேணும் நமக்கு. நம்பர் இன்புட்டாக வருது. அகெயின் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் இங்கே எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு நான் கோட் பண்ணோம், நான் இப்போ காட்டுறேன். ஓகே, இஃப் நம்பர் mod 2 equals 0, return true, else return false. சாரி, இந்த செமிகாலன் வேண்டாம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டிஃபைன் இஸ் ஈவன் ஆர் ஆட் செக் பண்ணுங்கிறோம். ஒரு நம்பர் கொடுக்குறேன், செக் பண்ணி சொல்லுங்கிறோம். இப்போ நம்ம இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து ரிமைண்டர் கொடுக்கும், ரைட்? ஒரு நம்பர் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி 0 வந்துருச்சுன்னா இட்ஸ் அ ஆட் நம்பர், சாரி ஈவன் நம்பர், எல்ஸ் இட்ஸ் அன் ஆட் நம்பர். நமக்கு அது தெரியும். ஸோ அந்த லாஜிக் தான் இது, ரைட்? இப்போ ரிமைண்டர் 0வாக இருந்தால் ட்ரூ கொடு. ஆக்சுவலாக ஈஸ் ஈவன் கேட்டிருக்கலாம், மேபி ஈஸ் ஈவன் ஆர் ஆட் இட்ஸ் ஃபைன். எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, ஆர் மேபி ட்ரூ ஃபால்ஸுக்கு பதிலாக ரிட்டர்ன் ஈவன், மேபி தட்ஸ் பெட்டர், ரைட்? ரிட்டர்ன் ஆட், சாரி, இது பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் ஈஸ் ஈவன் ஆர் ஆட் 15 கொடுப்போமே, என்ன அவுட்புட் வருது பார்க்கலாம். ஓகே, இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு ஆட் அப்படின்னு வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா ஈஸ் ஈவன் ஆர் ஆட் 15 கால் ஆகுது. நம்பர் வந்து 15 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ வந்து ஆடுங்கிற ஸ்ட்ரிங் ரிட்டன் ஆயிடுச்சு. அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிட்டோம், ரைட்? சிமிலர்லி இப்போ இந்த வேல்யூவே வந்து 20 அப்படின்னு மாற்றிருந்தோம்னா கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு ஈவன் வந்துருச்சு. ஸோ இங்கே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். என்னென்னா வந்து இந்த மாதிரி லாஜிக்கை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவேர் எல்ஸ் நமக்கு வந்து ஈவன் ஆர் ஆட் செக் பண்ணோன்னா இந்த கால்குலேஷனை ரிப்பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ரைட்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே we will get the answer. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 2 எக்ஸாம்பிளில் உங்களுக்கு ஃபங்க்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த 2 எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபங்க்ஷன் நீங்களாக கூட திங்க் பண்ணலாம், எந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம், அதை கால் பண்ணலாம் அப்படின்னு நீங்களாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் ஆகும். அகெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ வெரி காமன்லி யூஸ்ட். நான் இந்த சீரீஸில் ஃபுல்லாக காமன்லி யூஸ்ட் கான்செப்ட்ஸ் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக இருந்தால் பெட்டர். தேங்க்யூ.